அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நான் மட்டன் குருமா செஞ்சு காமிக்கிறேங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கீ ரைஸுக்கு உள்ள மட்டன் குருமாங்க இது. அதுக்கு வந்து குக்கரில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். 2 குழிக்கரண்டி ஆயில் சேர்த்துக்கிறேன். பல்லாரி வெங்காயம், பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன். பல்லாரி வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா மணம் வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருக்கணுங்க. மட்டன் வந்து 1/2 கிலோ மட்டன் வந்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுவேன். தயிர் வந்து 100 கிராம் தயிர் இருக்குங்க, அதை சேர்த்துக்கிறேன். தயிர் கண்டிப்பாக சேர்த்துக்கணும், அப்போ தான் அந்த குருமா டேஸ்ட்டாக இருக்கும். கடலப்பருப்பு கைப்பிடியாக கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கிறேன். இது சேர்க்காமையும் செய்யலாம், சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கடலப்பருப்பு சேர்த்தா. தக்காளி வந்து 3 தக்காளிங்க வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா 3 உடச்சி போட்டுக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலக்கி விடணும் நல்லா. மற்ற மசாலாலாம் பார்த்துடலாம். ஜீரகத்தூள் 1.5 ஸ்பூன் வச்சுருக்கேன். மிளகுத்தூள் 1.5 ஸ்பூனு. கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். மல்லித்தூள் 3 மேஜர் கண்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கட்டலாம். உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். மூடி போட்டு 5-6 விசில் வைக்கணுங்க, அப்போ தான் மட்டன் நல்லா வேகும். வெந்த பிறகு நான் காமிக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் மற்ற சாமான்லாம். தேங்காய் வந்து 1/2 மூடி வச்சுருக்கேங்க. பொட்டுக்கடல 2 மேஜர் கண்டி வச்சுருக்கேன். முந்திரி வந்து 5-6 முந்திரி வச்சுருக்கேங்க. கசகசா 1 மேஜர் கண்டி வச்சு ஊற வச்சு வச்சுருக்கேங்க. இது எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடணும். 5-6 விசில் வந்துடுச்சு. இப்போ எடுத்து பார்க்குறேன். மட்டன் வெந்துருக்கான்னு பார்க்கணும். வெந்துட்டாக்க அப்படியே மற்ற சாமான்லாம் சேர்த்துடலாம். மட்டன் வேகலைன்னா திருப்பி மூடி போட்டு 2 விசில் கூட வைக்கணுங்க. ஒரு மட்டனை பொறுத்தது இருக்குது. நல்லா வெந்துருச்சு, அதனால் நான் வந்து அரைச்சிட்டு வந்த தேங்காயெலாம் இப்போ சேர்த்துக்கிறேன். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். தேங்காய், பொட்டுக்கடல, கசகசா, முந்திரிலாம் அரைச்சிட்டு வந்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ கண்டிப்பாக வந்து முந்திரி பருப்பு இது பொட்டுக்கடலாம் வச்சு தேங்காயோடு அரைக்கணுங்க, அப்போ தான் இந்த டேஸ்ட்டு கிடைக்கும். கசகசா உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி பரவாயில்ல. கசகசா போட்டு சேர்த்து அரைச்சாக்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குருமா. நல்லா கொதிக்கிட்டோங்க. கொதி வர ஸ்டேஜில் இருக்குது. இப்போ வந்து எலுமிச்சம்பழம் பாதி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விடுறேன். பக்கத்தில் இருக்கிற தக்காளி ஜாம் வந்துக்கிட்டு இருக்குதுங்க. தக்காளி ஜாமில் வந்து நெய்யில் வந்து நம்ம தக்காளி பேரிச்சை மரமாக வெட்டி போட்டுக்கணும். ஜீனியை தள்ளி சேர்த்துன்னு பட்டை ஒரு துண்டு போட்டுக்கணும். முந்திரி திராட்சைலாம் போட்டு செஞ்சாக்க சூப்பரான தக்காளி ஜாமுன் நமக்கு ரெடி ஆயிரும்.
நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. சூப்பரான மட்டன் குருமா நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. கீ ரைஸுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே இப்போ நீங்கள் செஞ்சு பாருங்கள். லாஸ்ட்டாக மல்லி இலையை தூவி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, குருமா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.